அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை 30% அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவரின் அதிர்ச்சி தகவல். அந்த நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லாமல் தவிக்கும் குவைத்தி வீடுகள், ஹாதிம் விசாவை அதிகரிக்க அதிரடி சட்டம், அடுத்து குவைத்தி குடிமகனின் அட்டகாசம், வெளிநாட்டவர்கள் உஷார், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் 2023ஆம் ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 2004ஆம் ஆண்டில் உணவுப் பொருட்களின் விலை 30% வரை உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் மிஷால் மனாயா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் சண்டை, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, அதுபோல காலநிலை மாற்றங்கள், இதெல்லாம் முக்கிய காரணம் என்று குவைத் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத்தில் உள்ள உணவுப் பொருட்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அதனால தற்போது உள்ள சூழ்நிலையில் குவைத்துடைய விவசாயத்துறையில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் என நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குவைத்தில் விலைவாசி எப்படி இருக்குது என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் தற்போது கத்தாமாக்களின் பற்றாக்குறை அதிகரித்து வருவது குவைத்தி பாபா மாமாக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக குவைத்துடைய வீட்டு தொழிலாளர்களுக்கான ஆர்வலர் பாஷம் அல் சமாரி அவர்கள் ஒவ்வொரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்களுக்கு சென்று வீட்டு தொழிலாளர்களை குவைத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தியோப்பியாவுடன் வீட்டு தொழிலாளர்களுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதுபோல பிலிப்பைன்ஸுடனான பிரச்சனை முடிந்து சுமார் 1.5 வருஷத்துக்கு பிறகு பிலிப்பைன்ஸ் கத்தாமாக்கள் சுமார் 210 வீட்டு பணிப்பெண்கள் குவைத் வர உள்ளார்கள். இதில் முதற்கட்டமாக 27 வீட்டு பணிப்பெண்கள் வரும் சனிக்கிழமை என்று குவைத் வர உள்ளார்கள் என பாஷம் அல் சமாரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் குற்றங்கள் அதிகரித்து வருவது வெளிநாட்டவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. குற்றங்களின் வகைகளை சொல்லிட்டே போகலாங்க, அந்த அளவுக்கு குற்றங்கள் பெருகி வருகிறது. இப்போ அரப் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களை பார்த்து வழிப்பறி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நம்ம ஆளுங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவராகவும் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களா தான் குவைத்தில் இருக்காங்க. இப்போ தாய்மாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு குவைத்தி குடிமகன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தொடர்ந்து 2 மாசமா வெளிநாட்டவர்களை குறிவைத்து வழிப்பறி செஞ்சிருக்கான். அதாவது 2 மாசத்துல 10 வழிப்பறிகள் செஞ்சிருக்கான். இதில் அதிகமானவர்கள் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்றவங்க. கடைசியா ஒரு வெளிநாட்டவரை வழிப்பறி செய்யும் போது பாதுகாப்பு போலீசாரால் ரெட் ஹேண்டடாக அந்த குவைத்தி கைது செய்யப்பட்டு இப்ப சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். குவைத் அரசாங்கம் குவைத்திகளுக்கு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மாசம் அவங்களுக்கு செலவுக்கு பணம், ரேஷனு, குழந்தை பிறந்த காசு, கல்யாணம் பண்ண 10,000 குவைத்தினார்னு ஃப்ரீயாக எல்லாத்தையும் செஞ்சாலும் சில குவைத்திகள் பணத்தின் ஆசை அடங்காமல் வழிப்பறி செய்கிறானுங்க. குறிப்பாக அவுட்ரு ஏரியாவான ஜஹரால தான் அதிகப்படியான குற்றங்கள் பதிவாகிறது. பல நல்ல குவைத்திகள் குவைத்தில் இருந்தாலும் ஒரு சில குவைத்திகள் இந்த மாதிரியான திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவது மொத்த அரேபியர்களுக்கும் கெட்ட பெயராகி விடுகிறது. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக புது விசாவில் குவைத்துக்கு வரவங்க நல்ல இடமான விசாரிச்சுட்டு வாங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 18,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 20,000 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 11,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 19 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 22,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 76 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 35 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 981 ரூபாய் 35 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 988 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 914 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.